ஹாய் ப்ரோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி 2025 பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ போல் எப்படி எண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நியர்லி ஒரு எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆ, இந்த 2025ல நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட ஆகப்போகுது. ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் கேடிஜிங்கிற ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக வரும். போன வருஷம் 1 இயருக்கு ஸ்பெஷல் போடல. பட் 2 இயர்ஸ்க்கு ஸ்பெஷல் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வருங்க. ஆனால் வரும், நான் சொல்கிறேன் வரும். இதே மாதிரி தான் வரும் வரும்னு சொல்லிட்டு இருக்க, வரவே மாட்டேதேடா. ஆடி போய் அமாவாசை வந்துருச்சு, இன்னும் Q&A காணோம். நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. சூன் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். சொன்ன மாதிரி ஜனவரியில் நம்ம ஆரம்பிச்சிட்டோமா. சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பேட் நைட் தமிழ். இன்னும் வீடியோ போடல. போட்டதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறோம், அந்த சேனல் ஃபாலோ பண்ணிடலாம். என்ஜாய்மெண்ட்டோட பாருங்க. அந்த சேனல் ஃபுல்லாக ஃபன் கண்டென்ட்ஸ் தான் வரும். நான் என்னமோ இந்த சேனலில் தான் அந்த என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்துட்டு இது கம்ப்ளீட்லி ஒரு கேம் சேனல் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். ஸோ இப்போ இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 2026 நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நான் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன். ஸோ என்னோட பார்ட் டைம் ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷம். ஸோ வந்தீங்கன்னா நேரம் டெய்லி ரொட்டீன் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நைட்டு மேக்ஸிமம் தூங்க மாட்டேன். பட் இந்த தடவை நான் நல்லா தூங்க போகிறேன். நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப டார்க்கான டேயாக இருந்து ரொம்ப பிரைட்டான டேயாக மாறப்போகுது. இந்த 2026ல் வருஷம் ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருந்துச்சு. சொல்கிறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புரியும். அதாவது பட் வந்துட்டு வருஷத்தோட முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 2 நாள் போகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுச்சு. பட் இப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எப்போ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். தென் இனிமேல் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வருன்றீங்க, ரைட்டு. பட் வந்துட்டு மொபைலுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்குது. உங்களுக்கு அதனால தான் உங்களால் வீடியோ போடும்போது அங்கே பிரச்சனைகள் நல்லா புரியுது அப்படிங்க கேட்பீங்க. கேட்க மாட்டீங்க, நானும் சொல்கிறேன் அதை. என்ன ஆகுதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக லேப்டாப் வாங்கிட்டோம். நம்ம புதுசாக லேப்டாப் வாங்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, i7 8th Gen, அப்புறம் முக்கியமாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. NVIDIA Quadro P600 ஒர்க் ஸ்டேஷன் கிராஃபிக்ஸ் கார்டு தான். பட்டு நாட் ஒர்த் ஃபார் கேமிங். பட் கேமிங் பண்ணலாம். ஏதோ ஒரு சின்ன 2023 வரைக்கும் வந்த கேம்ஸை மீடியம்லேயோ லோ செட்டிங்ஸில் நம்ம விளாண்டுக்கலாம். அது நம்ம வீடியோஸ் போடலாம். அப்புறம் சின்ன கேம்ஸை நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். லேப்டாப் வாங்கின சந்தோஷத்தில் தாங்க நான் வீடியோ போடல. அதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும், அதில் என்னென்ன இருக்குங்கிற ஃபோக்கஸ் பண்ண வீடியோ போடல. லேப்டாப் வாங்கின வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் போடல. நான் அதை ஒரு ரிவ்யூவாக போட்டுருவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், லாங் டேர்ம் ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள். ஷேவ் பண்ணிட்டு நாளைக்கே கூட வீடியோ போட்டுடுறேன். ஸோ இந்த 2026ல் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்க போகிறோம். நீங்களும் கூட சேர்ந்து நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. கேமிங்கை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் நம்ம பண்ண போகிறோம். தென் இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயமும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே வருவோம். நம்ம பண்ணுற தப்பில் ஒரு விஷயத்தை கற்றுப்போம். பட் ஒரு வருஷத்தில் நம்ம எந்த விஷயத்தை முக்கியமாக கற்றுக்கிறோங்கிறது தான் அந்த வருஷத்தோட இதுவேவும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நான் கற்றுப்பேன், ஒரு வருஷத்துக்கும் ஒரு விஷயத்துக்கு கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2024ல் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா மேக் ஃப்ரெண்ட்ஸ் நாட் எனிமீஸ். அதை வந்துட்டு இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ யார் கூடயும் சண்டை போடாமல் இது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், இதுக்கு விரோதிகளுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த குவாட்ஸ் வந்துட்டு என் மனசு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். 2025 எடுத்த ஒரே ஒரு ரெசல்யூஷன் பேட்மேனாக இருக்கணும். ஒரு ஒரு டிப்ரெஷனே இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு காமன் மேனாக இருக்கணும் அப்படி சொல்லி நான் நினச்சேன். ஸோ அந்த கீப் அப் பண்ணிட்டேன். டிப்ரெஷன் ஆகலை. என்ன அங்கங்கே கொஞ்சம் கோவம் வரும். அவ்வளோதான் பிரச்சனை. ஸோ அது கோவத்தை இப்போ கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ 2025 ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எண்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ 2026 ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இயராக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயராக இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2025ல் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்கிற உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற கமெண்ட் கொட்டிவிட்டு போங்க. நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. பட் நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ கூடி சீக்கிரம் லேப்டாப் பற்றி போடுறேன். ஒரு கேம் ப்ளே வீடியோ சீக்கிரம் போடுறேன். அது என்ன கேம் ப்ளேயாக இருக்கட்டும், அது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். என்ன கேமாக இருக்கட்டுமோ நான் கூடி சீக்கிரம் போடுறேன். ஓகே கைஸ், பபாய், போயிட்டு வரேன். நம்ம சேனலில் இதான் ஷார்ட்டான வீடியோ போல் 5 நிமிஷத்துலேயும் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே கைஸ், போயிட்டு வரேன். பபாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா இருக்கும். ஹார்ட் ஃப்ரம் கிட்டிஜி கைஸ். பாய்.